والصلاة والسلام على رسوله سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين صدق الله العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படித்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய பரிசுத்த குடும்பத்தார்கள், சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தினர் அனைவர் மீதும் எல்லா காலமும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருள் ஹிஜ்ரி 1447 ஆண்டு ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்று அதற்கு பெயர். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உதித்த மாதம் இது. ஹிஜ்ரி ஆண்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து எந்த ஆண்டு மேற்கொண்டார்களோ அதிலிருந்து கணக்கெடுத்தார்கள். ஹிஜ்ரத்து செய்து சுமார் 1447 ஆண்டுகள் ஆனது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய 53வது வயதிலே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். 1447 53 சேர்த்து எம்பெருமானாருக்கு வயது 1500. 15வது நூற்றாண்டை நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். சுமார் 15 நூற்றாண்டுகளாக ரசூலுல்லாஹ் பேசப்படுகிறார்கள். 15 நூற்றாண்டுகளாக ரசூலுல்லாஹ் படிக்கப்படுகிறார்கள். 15 நூற்றாண்டுகளாக ரசூலுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஆய்வுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய குழந்தை பருவம், அவர்களுடைய பிறப்பு எப்படி இருந்தது, உலகத்தில் எந்த தலைவருக்கு இப்படி ஒரு ஹிஸ்டரி இருக்கிறது, இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. நாயகம் அவர்கள் அந்த வரலாற்று ரீதியில் வெற்றி பெற்றவர்கள். எல்லா துறைகளையும் சாதனை பெற்ற எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக இந்த வரலாறு ரீதியில் உலகத்தினுடைய எந்த தலைவருக்கும் இப்படி ஒரு வரலாறை நம்மால் பார்க்க முடியாது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. கர்ப்பமானது முதல் கொண்டு, அன்னை ஆமினா அவர்களுடைய வயிற்றில் கர்ப்பமானது முதல் கொண்டு, அவர்கள் எப்படி பிறந்தார்கள், அவர்களுடைய பிறப்பினுடைய நேரத்தில் என்னென்ன நடந்தது, அவர்களுடைய வளர்ப்பு எப்படி இருந்தது, 6 வயது வரை எப்படி இருந்தார்கள், 6லிருந்து 8 வரை, 8லிருந்து 16 வரை, இப்படி வயது வாரியாக பிரித்து 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 என் பெருமானாருடைய 63ஐயும் கணக்கில் எடுத்து பார்க்கலாம். நாயகத்திற்கு அப்படி ஒரு வரலாறு உண்டு. இந்த உலகத்தில் தோன்றிய தலைவர்களில் யாருக்கும் இப்படி ஒரு வரலாறை
பார்க்க முடியாது. இருக்கலாம், பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், இந்த ஊரில் படித்தார்கள், பட்டம் பெற்றார்கள், அதற்கு பிறகு இந்த இயக்கங்களில் அவர்கள் சேர்ந்து இப்படி ஒரு தியாக மனப்பான்மையை மேற்கொண்டார்கள் என்று வரலாறுகள் அமையலாம். ஆனால் ரசூலுல்லாஹுவை வர்ணித்த வரலாறு, ரசூலுல்லாஹுவை பார்த்து பார்த்து 63 ஆண்டு காலங்களில் நபி அவர்கள் எத்துணை முறை இந்த கடவாய் பற்கள் தெரிய சிரித்திருக்கிறார்கள் வரலாறு உண்டு. நபி அவர்களுடைய முதுகில் ஏறிய குழந்தைகள் எத்தனை பேர், மடியில் அமர்ந்த குழந்தைகள் எத்தனை பேர் வரலாறு உண்டு. நபி அவர்கள் மரணிக்கின்ற பொழுதும் கூட, மரணிக்கின்ற வரை கூட நபி அவர்களுடைய தலையிலும் தாடியிலும், தலைமுடியிலும் தாடி முடியிலும் எத்துணை நரைமுடிகள் இருந்தன என்பது வரலாறு உண்டு. சஹாபாக்கள் வர்ணித்தார்கள், பார்த்து பார்த்து வர்ணித்தார்கள் என் பெருமானாருடைய வாழ்க்கையினுடைய அதிசயங்கள். இப்படி வரலாற்று ரீதியில் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள். 15 நூற்றாண்டுகளாக சுமார் 1500 ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கின்ற என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய உம்மத்திலே நாம் இருக்கிறோம். இது எவ்வளவு பெரிய சாதனை. பொதுவாகவே ஹஸ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு குறித்து அல்லாஹ் பேசுவான். வஸலாமுன் அலைஹி யௌம உலித வ யௌம யமூது வ யௌம யுபஅஸு ஹய்யா. பிறந்த நாளிலும் அவர் இறக்கின்ற நாளிலும் அவர் மீண்டும் உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பும் நாளிலும் அவர் மீது சாந்தி நிலைந்திருக்கும், சலாம் நிலைத்திருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதே வார்த்தையை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்க்கு சொன்ன அதே வார்த்தையை ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் சொல்லுவான். வஸலாமு அலைய யௌம உலித்து வ யௌம அமூது வ யௌம உபஅஸு ஹய்யா. நான் பிறந்த நாள், நான் இறக்கின்ற நாள், நான் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுகின்ற நாள் சலாமத்தாக இருக்கப்படும். இப்படி பிறந்த நாளை வர்ணிக்கின்ற முன்வாழ்ந்த நபிமார்கள் என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை நாம் எவ்வளவு வர்ணித்தாலும் அது வர்ணனை முழுமை பெறுமா என்று சொன்னால் முழுமையாக ஆகாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தங்களுடைய வாழ்நாளில் யாரெல்லாம் இதற்கு முன் வாழ்ந்த நபிமார்களும் சரி, நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் சரி, யாரெல்லாம் தங்களை நபியோடு இணைத்துக் கொண்டார்களோ அவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கியது. தங்களுடைய வாழ்க்கையோடு நபிமார்களை இணைத்துக் கொண்டவர்களுடைய வாழ்க்கை மேலோங்கியது. அவர்களுக்கென்று வரலாறு உண்டு. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த பிறப்பினுடைய நேரத்தில் அல்லாஹ் அவர்களுடைய தாயாருக்கு வஹி அனுப்புகிறான். ஒரு பெட்டியில் வைத்து ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நதியிலே போட்டு விடுங்கள், கடலிலே போட்டு விடுங்கள், நான் உங்களுக்கு மீட்டு தருகிறேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் சொன்னதுபடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் பெட்டியிலே வைத்து கை குழந்தையை அனுப்புகிறார்கள். ஃபிரௌனுடைய வீட்டு வாசலிலே அந்த நதி போய் சேருகிறது. ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுகிறார், வகாலத் இம்ராத்து ஃபிரௌன் குர்ரத்து ஐனில் லீ வலக் லா தக்துலூஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தகிதஹு வலதா வஹும் லா யஷ்ஊன். ஃபிரௌனுடைய மனைவி சொல்லுகிறார்கள், இந்த குழந்தையை கொன்றாதீங்க, பார்க்கவே கண் குளிர்ச்சியாக இருக்குது, உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. எடுத்த உடனே பேசக்கூடிய வார்த்தை அது நபி என்று பின் நாட்களில் அறிய வரும். ஆனால் பார்த்த உடனேயே தன்னோடு இணைத்துக் கொள்ளும். உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண் குளிர்ச்சி. அந்த நேரத்தில் ஃபிரௌன் சொன்ன வார்த்தை, உனக்கு வேண்டுமானாலும் அது கண் குளிர்ச்சியாக இருக்கலாம், எனக்கு அல்ல என்று பெருமையாக பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் திருமறையினுடைய விளக்க உரையில் சொல்லப்படும். எடுத்த உடனே இந்த
கண்குளிர்ச்சியாக இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது, இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், நாம் குழந்தையாக தத்தெடுத்துக் கொள்ளுவோம் என்று சொல்லி பேசிய வார்த்தைகள் எல்லாம் அந்த நபியை தன்னோடு இணைத்துக் கொண்டதனுடைய காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பெண்களை அடையாளப்படுத்தி சொல்லுவார்கள். சில பெண்களை அடையாளப்படுத்தி சொல்லும் பொழுது அந்த பெண்கள் எல்லாம் நபிமார்களோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தினுடைய பெண்களிலும் சரி, சுவனத்தினுடைய பெண்களிலும் சரி, யார் சிறந்தவர்கள் என்பது குறித்து பேச வருகின்ற வரிசையில் ஹைருன் நிசாஇல் ஆலமீன் அர்பா, இந்த உலகத்துல 4 பெண்கள் சிறந்தவர்கள். மரியம் பின்த் இம்ரான், ஹஜ்ரத் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆசியா பின்த் மஸாஹிம், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள், அதற்கடுத்து ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள். இதே வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு வார்த்தையில் அஃலலு நிசாஇ அஹ்லில் ஜன்னah, சுவனத்து பெண்களில் சிறந்தவர்கள் யாரு தெரியுமா என்று சொல்லி சுவனத்து பெண்களை அடையாளப்படுத்துகின்ற பொழுது இதே 4 பெண்களை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆசியா அம்மா அவர்கள், ஹஜ்ரத் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்களை தங்களுடைய வாழ்க்கையில் இணைத்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறான். அவர்களுடைய வாழ்க்கை தரமே மேலோங்கி போகிறது. நெருப்பு வணங்கிகளாக ஒரு கூட்டம் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹுதுஹுது என்கின்ற அந்த பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்தி கொண்டு வந்து சொல்லுகிறது, நான் சபா என்கின்ற அந்த நாட்டில் ஒரு அரசவையை காண்கின்றேன். அந்த அரசவை, அதிலே ஒரு மகாராணி இருக்கிறார்கள். அந்த மகாராணிக்கு கட்டுப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இவர்கள் எல்லாம் நெருப்பை வணங்கி கொண்டிருக்கிறார்கள், சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்த அந்த அதிசய நிகழ்வை ஹுதுஹுது பறவை நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சொல்லுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர விசாரித்து கடிதம் அனுப்புகிறார்கள். இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதாக கடிதம் அனுப்புகிறார்கள். அந்த கடிதத்தை பார்த்து படித்து ஆலோசனை செய்து கடைசியாக வகாலத் யா அய்யுஹல் மலஉ அஃப்தூனி ஃபீ அம்ரி மா குன்து காத்தியத்தன் ஹத்தா தஷஹதுன், எனக்கு இந்த விஷயத்தில் ஆலோசனை சொல்லுங்க என்று எல்லாம் ஆலோசனைக்கு பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு போய் சேர வேண்டும் என்கின்ற அந்த முடிவை அல்லாஹ் சொல்லும் பொழுது காலத்து ரப்பி இன்னி ஸலம்து நஃப்ஸி வ அஸ்லம்து மஅ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, என்னுடைய நஃப்ஸுக்கு நான் அநீதம் செய்து கொண்டேன். இன்னி ஸலம்து நஃப்ஸி வ அஸ்லம்து மஅ சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நான் இணைந்து இஸ்லாத்திற்குள் இணைகிறேன் என்று தன்னைத்தானே பேசுகின்ற பொழுது சுலைமான் நபியோடு சேர்த்ததின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையும் தங்களுடைய வார்த்தையையும் அதற்கு பிறகு அவர்களுடைய தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி இந்த உலக வாழ்க்கையில் யார் நபிமார்களோடு தங்களுடைய வார்த்தைகளையும் வாழ்க்கையையும் இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய தரம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் உயர்ந்ததாகவே இருக்கும். அல்லாஹ் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லும் பொழுது வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக இந்த அகிலத்திற்கே ரஹ்மத்தாக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பக்கம். மறுபக்கம் லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அதாவது முஃமின்களுக்கு பேர் உபகாரம், அருள் புரிந்திருக்கிறான், உபகாரம் புரிந்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. முஃமின்களுக்கு என்ன அருள் புரிந்திருக்கிறான் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு ரசூல் வர இருக்கிறார். அந்த ரசூல் உங்களுக்கு ஹிக்மத்தையும் நுபுவத்தையும் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பார்.
குர்ஆனை ஓதி காட்டுவார், உங்களை பரிசுத்தப்படுத்துவார், நேர்வழி காட்டுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற பொழுது முஃமின்களுக்கு அருள் புரிந்ததாக அல்லாஹ் பேசுவான். ரஹ்மத்துல் லில் ஆலமீன் நபிமார்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கே அருட்கொடை. முஃமின்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் அருள் புரிந்து இருக்கிறேன் நபியை அனுப்புவதின் மூலமா. இந்த அருட்கொடையை வாங்கியவர்கள் நாம். இந்த அருட்கொடையை சரியாக பயன்படுத்தியவர்கள் மேன்மை மக்களாக மாறுகிறார்கள். இந்த அருட்கொடையை பார்த்து புரிந்தவர்களும் கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹிதாயத்தையே கொடுக்காமலேயே அவர்கள் ஆனால் அந்த அருட்கொடையை புரிந்து தங்களுடைய வாழ்க்கை தரத்தில் எடுத்து நடக்காமல் போனதனால் 100 தலைவர்களை ஆய்வு செய்கிறார். 100 தலைவர்களை ஆய்வு செய்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு முதலிடம் தருகிறார். மைக்கேல் ஹெச் ஹார்ட் முதல் இடத்தை தருகிறார். என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ரசூலுல்லாவை படிக்கிறார், ரசூலுல்லாவை ஆய்வு செய்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தரம் குறித்து அத்தனையும் பேசப்படுகிறது. எல்லாம் பேசப்பட்டாலும் அவர் ரஹ்மத்துல் லில் ஆலமீனை விளங்கிக் கொள்ளுகிறார். ஆனால் மறுபக்கம் அந்த அல்லாஹ் சொன்ன உபகாரத்தை அவர் வாங்கவில்லை. அபூ தாலிபை போல இப்படி உபகாரத்தை வாங்கியவர்கள் அல்லாமல் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அருட்கொடை, இந்த பக்கம் முஃமின்களுக்கு அருட்கொடை, இந்த அருட்கொடையை பயன்படுத்தாமல் போனதனால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்காமல் போய்விட்டால். ஆனால் முஃமின்களாகிய நமக்கு பேர் உபகாரம் என்னவென்று சொன்னால், நாம் உண்மை முஃமின்களாக இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் நாம் ஒரு அப்துல்லாவாக, நாம் ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு காரணம் என் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு நாம் சரியான முறையில் உடை உடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏன் நாம் மட்டும் ஒரு முஸ்லிமாக இருக்கவில்லை என்று சொன்னால், ஏதோ ஒரு குப்பத்திலும் ஏதோ ஒரு கடைக்கோடியிலும் இருக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் அமைத்து கொடுத்திருந்தான் என்று சொன்னால் நமக்கு ஆடை கிடைத்திருக்குமா, நமக்கு அலங்காரம் கிடைத்திருக்குமா? இஸ்லாம் என்கின்ற ஒரே கோர்வை, ஒரே போர்வை நம்மை ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தரத்தை படிக்க வைத்து, ரசூலுல்லாஹ் இப்படி ஆடை அணிய சொல்லி இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வெள்ளிக்கிழமையானால் அழகான முறையில் குளித்து அழகான முறையில் பள்ளிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள் என்கின்ற அந்த நினைவுகளை எல்லாம் நாம் ஞாபகப்படுத்தி நாம் நம்மை அலங்காரம் செய்து கொள்ளுகிறோம் இல்லவா? இது நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த பேர் உபகாரம் இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி உண்டு. லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி. ஒரு செல்வந்தர் எப்படி இருக்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜாஸும் ஷாம் பயணம், வியாபாரியாக சென்று பெரும் தனவந்தராக வாழ்ந்தார்கள் அல்லவா? அந்த வாழ்க்கை செல்வந்தர்களுக்கு ஒரு முன்மாதிரி. ஏழையினுடைய வாழ்க்கையில் முன்மாதிரி வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 ஆண்டு காலம் சாப்பாடு கூட கிடைக்காத அளவிற்கு ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஷுஅபே அபி தாலிப் என்று சொல்லப்படக்கூடிய அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் ஒதுக்கப்படுகிறார்கள், ஊர் ஒதுக்கப்படுகிறார்கள். அந்த நிகழ்வை யோசித்து பார்த்தால் ஏழைகளுக்கு அந்த இடத்தில் ஒரு முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு ஆட்சியாளருக்கு முன்மாதிரி வேண்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு பிறகு மதீனா சென்று ஒரு இஸ்லாமிய கட்டமைப்பை ஏற்படுத்தியதற்கு பிறகு வாழ்க்கை தரம் என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃமின் என்றால் எப்படி வாழ வேண்டும், ஒரு தவறு நடக்கின்றது என்று சொன்னால் அந்த தவறை எப்படி சுட்டிக்காட்ட வேண்டும், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற
முழுமையான ஆட்சி அதிகாரத்தை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஒரு தந்தைக்கு, ஒரு கணவனுக்கு, ஒரு சிறந்த தலைவனுக்கு, ஒரு நீதிபதிக்கு, ஒரு போர் வீரனுக்கு, ஒரு இளைஞனுக்கு, இன்னும் சொல்ல போனால் கல்வியை கற்கின்ற ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, கல்வியை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் திறந்து படித்தோம் என்று சொன்னால் அந்த வாழ்க்கையில் நமக்கு அழகான ஒரு முன்மாதிரி இருக்கின்றது என்பதை நம்மால் விளங்க முடியும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் ரசூலுல்லாஹ்வை படியுங்கள், ரசூலுல்லாஹ்வை பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை தரம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு 1500 ஆண்டுகளை நாம் அடியெடுத்து வைத்து 15ஆம் நூற்றாண்டை நாம் கடந்து ரசூலுல்லாஹ்வை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் கண்டிருக்கிறோம். எவ்வளவு பேருக்கு மன்னிப்பு வழங்கி இருக்கிறார்கள், எவ்வளவு பேரை பழி வாங்கி இருக்கிறார்கள். பழிவாங்குதல் குறைவாகத்தான் இருக்கும். தன்னுடைய சுயலாபத்துக்காக அல்ல, தன்னுடைய சுய வெறுப்புக்காக அல்ல, அது இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய கட்டளையை மீறியதற்காக வேண்டுமானாலும் அவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் சொந்த சுய வெறுப்பிற்காக யாரிடமும் ஏசி பேசியது கூட அல்லவே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், 10 ஆண்டு காலம் நான் நாயகத்திடத்தில் இருந்தேன். 10 ஆண்டு காலம் நான் சிறுவனாக இருந்த பொழுது 10 ஆண்டு காலம் நான் பணிபுரிந்திருக்கிறேன். ஒரு நாள் கூட ஏன் தாமதமாக வந்தாய் என்று என்னிடம் பேசியதில்லை. நான் ஏதாவது ஒரு செயலை என்னிடம் செய்ய சொல்லி நாயகம் அவர்கள் கொடுத்து அனுப்புவார்கள். நான் போற போக்கில் விளையாட்டுத்தனமாக ஏதாவது சிந்தி விடலாம், சிதறி விடலாம், ஏதாவது விளையாட்டு போக்காக இருந்து விடலாம். யாராவது ஏசினாலும் கூட நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏசாதீர்கள், எது நடக்கணும்னு இருக்குதோ அதுதான் நடந்திருக்கு, இதைத்தான் சொல்லுவார்களே தவிர எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது திட்டி பார்த்திருக்கிறோம்? இவ்வளவு வாழ்க்கையை புரட்டி பார்க்கின்ற நாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய குடும்பம் எப்படி நடத்த வேண்டும் என்பது உட்பட நடுராத்திரியில் ஓர் அறைக்குள் கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது வரை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய பல்வேறு ஹதீசுகள், நபி அவர்களுடைய மனைவிமார்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களில் பாடங்கள், ஒரு குடும்பம் எப்படி நடத்த வேண்டும், ஒரு குடும்ப தலைவராக எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி வழி நடத்தி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு அட்சய பாத்திரம்தான். இதனால்தான் ஒரு குடும்பத்திலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார், அரசியல் துறையிலும் வெற்றி பெற்றிருக்கிறார், நீதித்துறையிலும் வெற்றி பெற்றிருக்கிறார், ஆசிரியர் துறையிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். எல்லா துறையிலும், எந்த துறையில் கை வைத்து பார்த்தாலும் இந்த துறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று சருகி இருக்கிறார்கள் என்றெல்லாம் பேச முடியாது. அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வஹி வரலாம், வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நம்மளுடைய தோழர்கள், அது கடை கோடியிலே இருக்கக்கூடிய கடைசி நிலை தோழராக இருந்தாலும் சரி, ஆலோசனை செய்வார்கள். இது எவ்வளவு பெரிய முன்மாதிரி இந்த விஷயத்தில். உங்களுடைய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுயமா முடிவெடுக்காதீங்க, ஆலோசனை செய்யுங்கள். அந்த ஆலோசனையுடைய முடிவில் அல்லாஹ்வுடைய உதவியை கேளுங்கள். இது ஹதீஸ். ஆலோசனை செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் களத்திற்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஆலோசனை செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான்னா போதும், அந்த ஒரு வார்த்தை போதும். ஆனால் ஆலோசனை செய்தார்கள். கந்தக் யுத்தமா ஆலோசனை செய்தார்கள், உஹது களமா ஆலோசனை செய்தார்கள். போர்க்களத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா, உஹது களத்திற்கு போக வேண்டுமா வேண்டாமா, சஹாபாக்களிடத்தில் ஒவ்வொரு முறையும் பல முறை ஆலோசனை செய்துவிட்டுத்தான் போர்க்களத்திற்கு கிளம்புவார்கள்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு குணத்தையும் நாம் எடுத்து பார்க்கலாம். அதிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தரம் நமக்கு அழகான முன்மாதிரியை கொடுக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட பூமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் எம்பெருமானாரை இன்னும் சற்று கூடுதலாக நாம் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை நாம் படிக்கின்றோம். இன்றைக்கு 1500 கடந்திருக்கின்ற இந்த எம்பெருமானாரினுடைய வாழ்க்கை தரம் இன்னும் எவ்வளவு காலம் படித்தாலும் அது நிறைவுக்குள்ளாக ஆகாது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றதோ அதை முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையோடு இணைத்து, நபிமார்களுடைய வாழ்க்கையோடு யாருடைய வாழ்க்கையெல்லாம் சேர்ந்ததோ அவர்கள் வெற்றி பெற்றவர்களாக ஆகிறார்கள், இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும். எனவே நம்மளுடைய வாழ்க்கையிலும் பெயரிலே மட்டும் வெறும் முஹம்மதை இணைத்து வைப்பதல்ல, அந்த முஹம்மது நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்பதை நாம் உணர்வு பூர்வமாக எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த உலகத்தில் வெற்றியையும் நாளை மறுமையில் எம்பெருமானாரோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வான். அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.